சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அட்டாரி வாகா எல்லையில் கொடி இறக்க நிகழ்ச்சி களை கட்டியது. இந்தியா பாகிஸ்தான் அட்டாரி வாகா எல்லையில் நாள்தோறும் சூரிய அஸ்தமனத்தின் போது கொடி இறக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. சுதந்திர தினம் குடியரசு தினத்தில் கொடி இறக்க நிகழ்வுகள் விமர்சையாக நடைபெறும். இதன்படி 79வது சுதந்திர தின நாளிலும் விமர்சையாக கொடி இறக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியாவின் பக்கத்தில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் சாகசம் மற்றும் மிடுக்கான வீறுநடை பார்ப்போரை பரவசமாக்கியது. பாகிஸ்தான் பகுதியில் பாகிஸ்தான் படையை சேர்ந்த ரேஞ்சர்ஸ் அணிவகுத்தனர். இறுதியாக பாரம்பரிய முறைப்படி தேசிய கொடி இறக்கப்பட்டதுடன் இரும்பு கதவு மூடப்பட்டது. இந்த காட்சியை ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர். ஜிஎஸ்டி வரி முறையில் சீர்திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் இந்த ஆண்டு தீபாவளி மக்களுக்கு இரட்டை தீபாவளியாக இருக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். செங்கோட்டையில் சுதந்திர தின விழா உரையாற்றிய பிரதமர் 3 குற்றச்சட்டங்கள் நீக்கப்பட்டு நாட்டு மக்களுக்காக BNS சட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் 2047ஆம் ஆண்டு கனவுகளை நனவாக்க அனைத்து சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அவசியம் என்றும் அனைத்து பழைய சட்டங்களுக்கும் முடிவுரை எழுத வேண்டும் என்றும் தெரிவித்தார். சாமானியர்களுக்கு சுமையை ஏற்படுத்தும் வரி குறைக்கப்படும் என குறிப்பிட்ட பிரதமர் தீபாவளி பண்டிகைக்கு பின் ஜிஎஸ்டி வரி முறையில் சீர்திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் இந்த ஆண்டு தீபாவளி மக்களுக்கு இரட்டை தீபாவளியாக இருக்கும் என்றும் கூறினார். இந்திய இளைஞர்களுக்காக பல்வேறு துறைகளில் வாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக தெரிவித்த பிரதமர் பெரிய நிறுவனங்களில் இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொண்டுவரப்படுவதாக தெரிவித்தார். 3 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் வளர்ச்சியடைந்த பாரதம் திட்டத்தை அறிவித்த பிரதமர் இதற்காக 1 லட்சம் கோடி ரூபாய் செலவிட திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். 3 கோடி பெண்களை லட்சாதிபதியாக்க திட்டமிடப்பட்ட நிலையில் 2 கோடி பெண்கள் லட்சாதிபதிகளாக மாறிவிட்டார்கள் என்றும் பெருமிதத்துடன் தெரிவித்தார். 10 கோடிக்கும் அதிகமான மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உள்ளதாகவும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மகளிர் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். 25 கோடி மக்களை வறுமையின் பிடியில் இருந்து மீட்டு வரலாறு படைத்திருப்பதாகவும் UPI பண பரிவர்த்தனையால் தள்ளுவண்டி வியாபாரிகள் கூட லாபம் பெறுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கல்வி, மருத்துவம் போன்ற முக்கிய துறைகளில் மாநில அரசுகளின் உரிமைகள் பறிக்கப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். சுதந்திர தினத்தை ஒட்டி கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றிய பின் பேசிய அவர் மாநிலத்திற்கான நிதியை போராடி வாதாடி வழக்கு போட்டு பெற வேண்டிய நிலை உள்ளதாகவும் கூறினார். கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் முயற்சிகளையும் ஒன்றிய அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையும் நாம் காண்கின்றோம். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிட மக்களுக்கு அருகிலிருந்து செயல்படும் மாநில அரசுகளுக்கு படிப்படியாக கூடுதல் அதிகாரங்கள் தேவைப்படும் சூழலில் இதற்கு நேர்மாறாக கல்வி, மருத்துவம் போன்ற முக்கிய துறைகளில் மாநில அரசின் உரிமைகளை தொடர்ந்து பறிக்கப்படுகின்றன. மாநில அரசுகளுக்கான நிதி பங்கீட்டிலும் திட்டங்களிலும் ஒன்றிய அரசு காட்டும்
பாரபட்சத்தாலும் ஒன்றிய அரசை சார்ந்திருக்கக்கூடிய நிலைக்கு மாநில அரசுகள் தள்ளப்பட்டு வருகின்றன. இவற்றை களைந்திட ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையான அதிகாரம் மற்றும் நிதி பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கினை மீட்டெடுத்திட அரசியல் பூர்வமான சட்ட நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரே தீர்வு. மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய தரப்பட வேண்டிய நிதியை எப்போதும் போராடி வாதாடி வழக்கு போட்டு பெற வேண்டிய நிலைமை இருப்பது கூட்டாட்சி இந்தியாவுக்கு அழகல்ல. இது மாநிலத்தின் வளர்ச்சியை பாதிக்கும், இந்தியாவின் வளர்ச்சியை பாதிக்கும். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல வருகிற 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்திலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வருகிற 19ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 74,240 ரூபாய்க்கும், 1 கிராம் 10 ரூபாய் குறைந்து 9,280 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி 1 கிலோ 1,27,000 ரூபாய்க்கும், 1 கிராம் 127 ரூபாய்க்கும் விற்பனையானது. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு மார்ச் மாத இறுதிக்குள் தெற்கு ரயில்வேயில் உள்ள 593 ரயில் நிலையங்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்படும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். தெற்கு ரயில்வே சார்பில் சென்னையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பொது மேலாளர் RN சிங் தேசிய கொடி ஏற்றி உரையாற்றினார். பயணிகள் மற்றும் ரயில் சேவைகள் அதிகரித்தாலும் 91.2% நேர கட்டுப்பாடு பராமரிக்கப்பட்டதாகவும் 2024-25 இருவழிப்பாதையில் 3 புதிய ரயில்கள் மற்றும் பண்டிகை விடுமுறை காலங்களில் அதிகரித்த தேவையை பூர்த்தி செய்ய 5,150 சிறப்பு ரயில் சேவைகள் இயக்கப்பட்டதாகவும் கூறினார். 90 ரயில்களில் கூடுதல் தேவைக்காக 108 பொது பயணிகள் பெட்டிகள் சேர்க்கப்பட்டதாகவும் 4 வந்தே பாரத் ரயில்களில் பெட்டிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 2025 ஏப்ரல் மாதம் முதல் சென்னை பீச் செங்கல்பட்டு இடையே முதல் AC மின்சார புறநகர் ரயில் இயக்கப்பட்டதாகவும் கடந்த 3 ஆண்டுகளில் 2,800 கிலோமீட்டர் பாதையில் வேகம் 80 மற்றும் 90 கிலோமீட்டரிலிருந்து 100-110 கிலோமீட்டராக உயர்த்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் 415 கிலோமீட்டர் பாதையில் 110 கிலோமீட்டரிலிருந்து 130 கிலோமீட்டராக வேகம் உயர்த்தப்பட்டதாகவும் தெரிவித்த RN சிங், ஜோலார்பேட்டை கோவை இடையே வேகம் 130 கிலோமீட்டராக உயர்த்தும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். அம்ரித் நிலைய மேம்பாட்டு திட்டத்தில் மேலும் 15 நிலையங்களில் டிசம்பர் 2025க்குள் பணிகள் முடிக்கப்படும் என்றும் பயணிகள் வசதிக்காக 101 லிப்டுகள், 23 எஸ்கலேட்டர்கள், 18 புதிய மேம்பாலங்கள், 81 தள உயர்த்தும் பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 2026 மார்ச் மாதத்திற்குள் தெற்கு ரயில்வேயின் 593 நிலையங்களிலும் கண்காணிப்பு கேமரா இருக்கும் என்றும் 2024-25 ரயில்வே பாதுகாப்பு படை 775 திருடர்களை கைது செய்து ரூபாய் 14.7 கோடி மதிப்பிலான சொத்துக்களை மீட்டுள்ளதாகவும் 1900 காணாமல் போன குழந்தைகள் மற்றும் 68 மனித கடத்தலுக்கு உள்ளான குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ள காரணத்தால் 24 மணி நேரமும் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. 300 ரூபாய்க்கு டோக்கன் பதிவு செய்தவர்கள் சுமார் 5 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோல இலவச டோக்கன்கள் பெற்றவர்கள் 7 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். டோக்கன்கள் எதுவும் பெறாமல் நேராக கோவிலிற்கு வந்த பக்தர்கள் 24 மணி நேரம் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் பல்வசதி மண்டபத்தில் தங்கி காலை 6 மணி அளவில் இலவச தரிசன மையத்தில் சேரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கமான அம்மா அமைப்பின் முதல் பெண் தலைவராக ஸ்வேதா மேனன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பொதுச் செயலாளராக குக்கு பரமேஸ்வரன், துணைத் தலைவராக லட்சுமி பிரியா, பொருளாளராக உன்னி சிவபால் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அன்சிபா முன்னதாக இணைச் செயலாளராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆட்சி மன்ற குழுவில் தாம் உறுப்பினராக இருக்கப் போவதில்லை என நடிகர் மோகன்லால் அறிவித்த பிறகு அம்மா அமைப்பு தேர்தலை நடத்தியுள்ளது. AFC சாம்பியன்ஸ் லீக் 2 குரூப் ஸ்டேஜ் போட்டியில் கால்பந்து ஜாம்பவானான கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் அல் நாசர் அணி FC கோவா அணிக்கு எதிராக இந்தியாவில் விளையாட உள்ளது அதிகாரப்பூர்வமாக உறுதியாகியுள்ளது. ஏற்கனவே வருகின்ற டிசம்பர் மாதம் மற்றொரு கால்பந்து ஜாம்பவானாக லயோனஸ் மெஸ்ஸி இந்தியா வருகை தர இருப்பதாக செய்தி வெளியாகியிருந்த நிலையில் தற்போது வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கும் இந்த கால்பந்து போட்டியில் ரொனால்டோ விளையாடுவாரா என்று கால்பந்து ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இருப்பினும் வெளிநாட்டு போட்டிகளுக்காக அவர் மேற்கொள்ளும் பயணம் குறித்த கான்ட்ராக்டில் சில கட்டுப்பாடுகள் உள்ளதால் இந்தியாவில் ரொனால்டோ விளையாடுவாரா என்பது சந்தேகமே என்றும் கூறப்படுகிறது. நடிகர் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் உலகளவில் 151 கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளதாக படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். இதன் மூலம் உலகளவில் முதல் நாளில் அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படம் என்ற சாதனையை கூலி திரைப்படம் படைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகியிருக்கும் இந்த படம் உலகம் முழுவதும் சுமார் 7000 திரையரங்கில் வெளியாகியது. தமிழகத்தில் மட்டும் 750க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியானது.